இந்த பக்கம் ரோகிணி இருந்துகிட்டு முத்துக்கிட்ட இங்க பாருங்க எங்களோட பணம் காணாம போனதை நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம், நீங்க எதுவும் எங்களுக்காக பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே எதுக்காக ரோகிணி இப்படி பேசிட்டு இருக்கீங்க, சொல்லப்போனா அந்த பணம் உங்களுக்கு மட்டும் சேர வேண்டியது கிடையாது, இங்க எனக்கும் ரவிக்கு வர வேண்டிய பங்கு இருக்குல்ல அதுல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பட் இருந்தாலும் தொலைச்ச நாங்களே தேடினாதான் அடுத்த டைம் நாங்க பணத்தை யார்கிட்டையும் ஏமாறாம இருப்போம், அதனால தயவு செஞ்சு இது எங்க பொறுப்புல விட்டுருங்க, நீங்க தேவையில்லாம அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி நீங்க ஹைப் ஏத்துறன்ற பேர்ல எங்களோட பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையுமே இந்த மாதிரி ரோகிணி சொல்றது சரியா தான் படுது முத்து, நீயும் மீனாவும் உங்க வேலையை பாருங்க, பணத்தை அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்துவுமே அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, பணத்தை நெருங்கிட்டோம் பானாங்க, அந்த கிட்டத்தட்ட அந்த ஆளை மட்டும் நம்ம பார்த்து விசாரிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பணத்தை பிடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தை அவன் செலவு பண்ணிட்டானா அப்புறம் அவனை பிடிச்சுமே வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உங்க அண்ணாமலையுமே இங்க பாரு முத்து, நான் சொல்றதை மட்டும் செய், நீ அந்த பண விஷயத்துல இருந்து நீயும் மீனா வெளில வந்துருங்க, அவங்க பணத்தை அவங்க கண்டுபிடிக்கட்டு, அவங்களோட பொறுப்பு படி அந்த பணத்தை கண்டுபிடிச்சு நமக்கு தரணும், அதை அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டே மீனாக்கிட்டே சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே மனோஜ் தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு இதுக்கு மேல நம்ம தான் அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜுமே என்ன ரோகிணி சொல்றேன், அந்த பணத்தை அவன் கண்டுபிடிச்சு கொடுத்தான்னா நம்ம வேலை ஈஸி ஆயிரும்ல, அப்புறம் எதுக்காக அந்த விஷயத்தை கெடுத்து விட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்தில் எங்க ரோகிணியுமே இங்க பாரு மனோஜ் மறுபடியுமே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, அந்த பணத்தை அவன் கண்டுபிடிச்சானா அந்த பணத்துல இருக்கிற ஷேர் எல்லாம் அவன் எடுத்துட்டு தான் மீதி கொடுப்பான், மீதி இருக்கிற கொஞ்சம் பணத்துல எப்படி இந்த ஷோரூமை நம்ம வந்து பழைய நிலைமை கொண்டு வர முடியும், உண்மை சொல்ல போனா நம்ம ஏற்கனவே வாங்கி ஏமாந்த பேமெண்ட்டை மறுபடியும் நம்ம கண்டுபிடிச்சு இந்த ஷோரூம்குள்ள போட்டாதான் இந்த ஷோரூம் மறுபடியும் உனக்கு சொந்தமாகும், அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த ஷோரூம் உன் கையை விட்டு போயிடும், நீ மறுபடியும் வந்து ஒரு வேலை இல்லாதவன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் மனோஜுக்கு தெளிவாகவே புரிய ஆரம்பிக்குது. சரி ரோகிணி நீ சொன்னதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டேரக்டா என்ன பண்றாருன்னா சரி ரோகிணி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நான் அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேரக்டா ரோகிணியுமே இங்க சிட்டியை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போய் சிட்டியை பார்த்து இந்த பக்கம் சிட்டி கிட்டேயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சிட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை செய்யணும், இங்க பாரு இந்த போட்டோல இருக்க இந்த ஆளை நீ கண்டுபிடிக்கணும், இந்த ஆள் என்கிட்ட இருந்து 30 லட்சத்தை ஏமாத்திட்டு போயிட்டான், இவன் மூலமா எனக்கு 30 லட்சம் திரும்பி வந்தாகணும், இவனை எப்படியாவது கண்டுபிடி, இவனை கண்டுபிடிச்சு கொடுத்த அப்படின்னா நீ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு நான் 2 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சிட்டியுமே பரவாயில்லையே இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கேன், கண்டிப்பா 30 லட்சத்தை கண்டுபிடிச்சா 2 லட்சம் தான் தருவீங்களா ரோகிணி மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா ரோகிணியுமே இருந்துகிட்டு இங்க பாரு எனக்கு 30 லட்சம் கிடைச்சிச்சுன்னா உனக்கு 3 லட்சம் கூட தரேன், ஆனா எனக்கு அவன் கண்டிப்பா வேணும், அவனை கண்டுபிடிச்சு மட்டும் கொடு, அதே நேரம் உனக்கு முன்னாடி முத்து கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பா உனக்கு பணம் கிடையாது, ஏன்னா இந்த விஷயத்துல முத்துவும் மீனாவும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவனை அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம 2 பேருக்குமே எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடறாங்க. உடனே இதை கேட்டவனு சிட்டியுமே கவலையப்படாதீங்க ரோகிணி மேடம் நான் கண்டுபிடிச்சு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவருமே ஒத்துக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் சத்யாக்குமே சத்யாவோட ஃப்ரெண்டு கால் பண்றாரு. சத்யா கிட்ட இந்த மாதிரி ரோகிணி மறுபடியும் இன்னைக்கு சிட்டியை பார்க்க வந்திருக்காங்க, வந்தது மட்டும் இல்லாம 30 லட்ச ரூபாய் பணத்தை கண்டுபிடிக்க சொல்லி சிட்டி கிட்ட தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டோன்னு சத்யாமே ரொம்பவே டவுட் பண்ணிட்டு இங்க டைரக்டா முத்துக்கு கால் பண்ணி மாமா இந்த மாதிரி இன்னைக்கு ரோகிணி வந்து சிட்டியை பார்க்க போயிருக்காங்க, போனது மட்டும் இல்லாம ஏதோ அவங்களோட பணம் 30 லட்சம் காணாம போயிடுச்சான், அதை கண்டுபிடிக்க சொல்லி இந்த பக்கம் சிட்டி கிட்ட டிமாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னு முத்துக்கு ரொம்பவே டவுட் ஆகுது, இந்த ரோகிணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எதுக்காக சிட்டி கூட கனெக்ஷன் வச்சிருக்கு, சொல்லப்போனா சிட்டிக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது, அப்புறம் ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்துவுமே சரி ஓகே அந்த பிரச்சனையை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம் அப்பாதான் சொல்லிட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை எப்பவும் போல அவங்க அம்மாவோட கடையில கொண்டு போய் விட்டுட்டு இந்த பக்கம் அவருமே ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்க வழியில இந்த பக்கம் தாத்தா பாட்டியுமே செருப்பு தைக்கிற இடத்துல அவங்களுமே ரொம்ப கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த முத்துவுமே சரி தாத்தா பாட்டியை பார்த்துட்டு போயிருவோம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க டேரக்டா தாத்தா பாட்டி கிட்ட போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா தாத்தா பாட்டியை விசாரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுமே நான் நல்லா இருக்க முத்து, என்னாச்சு நீ மீனாவை எங்களை பார்க்க வரதே இல்லை, தாத்தா பாட்டியை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்பவே வந்து அன்போட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் தாத்தாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஆமா முத்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரோட ஜோல்னா பையில இருந்து ஒரு மொபைல் எடுக்கிறாரு. அந்த மொபைல் எடுத்து முத்துவோட கையில வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க பாரு முத்து இந்த மொபைலை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்னு நினைச்சேன், சொல்லப்போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா, அந்த பொண்ணு இந்த மாதிரி செருப்பு தைக்கிறப்ப இந்த மொபைலை இங்க விட்டுட்டு போயிடுச்சு, நானும் இந்த மொபைல்ல யாரா கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த மொபைலை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணேன், அந்த பொண்ணும் வரவே இல்லை, நீ எப்படியாவது இந்த மொபைலை அந்த பொண்ணுகிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துவுமே அந்த கை திறந்த உடனே அந்த கையில இருக்க மொபைலை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தாத்தா இது என்னோட மொபைல், இந்த மொபைல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்லப்பா ஒரு பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுத்தா, அந்த பொண்ணு எதுக்கு கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரியல, நானும் திருப்பி வருவான்னு பார்த்தா நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்துவுமே அப்போ இந்த பொண்ணு யாருன்னு நான் போட்டோ காட்டினா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டுபிடிச்சிருவோம்ப்பா, அது என்ன தாத்தா என்ன அவ்வளவு ஞாபகம் மருதியாவா இருக்கேன், கண்டிப்பா அந்த பொண்ணோட முகத்தை பட்ட கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த தாத்தாவுமே முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே
முத்துவுமே இந்த பக்கம் வித்யாவும் ரோகிணி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து தாத்தா இது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ, தாத்தா சொல்லுங்க இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி முத்துவுமே ரோகிணியை பார்த்து கை காட்டுறாங்க. ஆனா இந்த பக்கம் தாத்தாவுமே இந்த பொண்ணு இல்லப்பா, அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு பாத்தியா, அந்த பொண்ணு தான் வந்துச்சு செருப்பு தைக்க, அதுதான்ப்பா போனை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்து பயங்கரமா ஷாக் ஆகி போய் அப்படியே எதுவுமே பேச முடியாம நின்றுகிட்டு இருக்காங்க.